ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களது புதிய சுவிசேஷ திருசபையின் சார்பாக வழங்கும் மகிமையின் சுவிசேஷ பீரொளி என்கிற இந்த உன்னத நிகழ்ச்சிக்கு வருகை என்று வாழ்த்தி உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் கேட்டு வருகிற இந்த சத்தியங்களை குறித்து தேவனுடைய நாளிலே நீங்கள் மகிமை அடையும்படியாக இந்த வசனங்களின்படி சத்தியத்தின்படி நீங்கள் பிரயாசப்படுவீர்களானால் கிறிஸ்துவின் நாளிலே உங்களுக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சி உண்டாகும். நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது எண்ணுக்கடங்காத அற்புதங்களை செய்தார். ஆனால் அவர் செய்த அற்புத அடையாளங்களிலே ஒலிவ மலையிலே மறுரூபமாக காட்சியளித்தது ஒரு மகிமையான செயல். ஆக மறுரூபம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறோம். அதுக்கு ஆதாரமாக ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். மத்தேயு 17வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. ஆக யோவான், யாக்கோப்பு, பேதுரு இவர்களை ஒலிவ மலைக்கு இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். அந்த ரூபம் எப்படிப்பட்டதாக இருந்ததா? சூரியனைப் போல அவருடைய முகம் பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிருந்தது. இந்த மறுரூப காட்சியை அவர்கள் கண்டபோது அவர்கள் முகங்குப்புற விழுந்து விட்டார்கள். ஏனென்றால் அவரை சாதாரணமான ஒரு மனுஷனாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அந்த மகிமை பொருந்திய தேவகுமாரனுக்குரிய மறுரூபத்தை அவர்கள் கண்டபோது பிரமித்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே விதமாக ஆண்டவர் இங்கே ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எத்தனை ஒரு மகிமையான காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்படி மறுரூபமாவது 3 நிலைகளை குறிக்கும். ஒன்று, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். 2வது, மனுஷனுக்குள்ளாக இருக்கிற ஆவி நாளுக்கு நாள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். 3வதாக, உங்கள் அற்பமான சரீரம் தமது மகிமையான சரீரம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் முகம் சூரியனைப் போல பிரகாசித்ததோ அதே விதமாய் நாம் மறுரூபமாக்கப்படும் போது மத்தேயு 13 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாம் சூரியனைப் போல தேவ ராஜ்யத்தில் பிரகாசிப்போம் என்று. அந்த மகிமையை அடைவதற்குத்தான், மறுரூபம் அடைப்பதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்து அந்த மறுரூபத்தோடே மகிமைக்குள்ளே ஏறெடுத்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அதே விதமாக நமக்கும் அந்த மகிமையை கொடுப்பதற்கு அவர் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நம்மை அழைக்கிறார். மீண்டும் இந்த சத்தியத்துக்குள்ளே வருவதற்கு உங்களை அழைக்கிறேன். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 32வது வசனம் சொல்கிறது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஆமாம். ஆக ஒரு பெரிய பட்டணத்தை ஜெயித்து அதை பிடித்து கொள்ளலாம், ஆனால் அவன் உத்தமன் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனிதன் தன் மனதை அடக்க வேண்டும். அப்படியானால் மனம், சிந்தனை, ஆத்துமா, இருதயம் இவைகளெல்லாம் ஒன்றை குறிக்கும். மனிதனுடைய ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற அந்த செயல்களை மனம் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார், சிந்தை என்று சொல்லி வைத்திருக்கிறார். இந்த சிந்தை, மனம், ஆத்மா 3 ஒன்றுதான். ஆக இதனுடைய நிலைகளை குறித்து நம் மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்கிறார். நம் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்படியானால் இந்த மனம் என்ன செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எசையா 44 அதிகாரம் 20வது வசனம். அவன் சாம்பலை மேய்கிறான்,
வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்துமாவை தப்புவிக்காமலும் எனது வலது கையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான். ஆக மனிதனுடைய ஆத்துமாவை, அழிவுக்கு போகிற, பாதாளத்து போகிற ஆத்துமாவை தப்புவிக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆக இந்த மனிதன் சாம்பலை மேய்ந்து கொண்டு இருக்கிறானாம். ஏனென்றால் வஞ்சிக்கப்பட்டு போன மனம் அவனை மோசப்படுத்துகிறது. ஆகவே ஆத்துமா பாதாளத்துக்கு போவதை தப்புவிக்காதபடிக்கு சங்கீதக்காரன் சொன்னபடி ஆத்துமா மீட்பு அருமையானது, அது ஒருபோது முடியாது என்று சொன்னார். ஆனால் யோபு சொல்கிறார், என் ஆத்துமா மீட்படையும், உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுகிறாக. இந்த ஆத்துமா என்கிற மனம் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறது. வஞ்சிக்கப்பட்டு போன மனம் எப்பொழுது வஞ்சிக்கப்பட்டது? 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆக சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததை போல இப்பொழுது உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விளக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேங்கிறார். அப்படியானால் ஏவாளை வஞ்சித்த போது அவள் சொல்லுகிறாள், ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகி கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஆக ஏவாள் தேவனாய் கர்த்தரிடத்தில் சொல்லக்கூடிய காரியம் என்ன, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டதுக்கு அவள் சொல்கிறாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். ஆக சர்ப்பம் எப்படி வஞ்சித்தது? தேவனாய கர்த்தர் அவளுக்கு இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்கிறார். ஆனால் சர்ப்பமானது இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை என்று ஒரே ஒரு வார்த்தை தான் மாற்றம். ஆனால் தேவனாய கர்த்தருடைய கட்டளையை மீறும்படியாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் சர்ப்பத்தின் வார்த்தை. இன்றைக்கும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே நம்மை வஞ்சிக்கும் என்று வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உபமையை உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். மத்தேயு 13:38. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கானுடைய புத்திரர். ஆக நிலம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன உபமையில் நிலம் நல்ல விதையில் விதைக்கிறத உவமையை குறித்து சொல்லும்போது உலகம் எது என்றால் நிலம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டு. அப்படியானால் உலகம் எங்கே இருக்கிறது? எப்படி அங்கே ஏவாளை வஞ்சிக்கும்படி சர்ப்பமானது வார்த்தையை அவளுடைய உள்ளத்திலே விதைத்ததை போல இன்றைக்கும் சர்ப்பமானது அல்லது சாத்தான் தன்னுடைய தந்திரத்தில் வஞ்சிக்கும்படி நம் உள்ளத்தில் பொல்லாத விதைகளை விதைக்கக்கூடும். ஆக அதற்கு பிரசங்கின் புஸ்தகம் 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆக பிரசங்கி சொல்லுகிறார், நிலம் உலகம், அந்த உலகத்தில் விதைக்கிறவர், நல்ல விதை விதைக்கிறவர் தேவபுத்திரர்கள், பொல்லாங்கான விதைகளை விதைக்கிறவர்கள் பிசாசு சத்துரு. அன்றைக்கு ஏவாளுடைய மனதில் பொல்லாத விதையாகிய வார்த்தையை சர்ப்பமானது விதைத்து அவளை வஞ்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நம்மை அப்படிப்பட்ட விதைகள் வார்த்தைகளினாலே வஞ்சிக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பயந்திருக்கிறார். ஆக நிலம் என்று சொல்லும்போது உலகம் என்று சொன்னார். இன்றைக்கு பிரசங்கி சொல்கிறார், அந்த உலகம் நம் உள்ளத்திலே வைத்திருக்கிறாராம். அப்படியானால் நம் உள்ளம் என்கிற மனமானது சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்படக்கூடும். அன்றைக்கு ஏவாளுக்குள்ளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டு விட்டது. 1 தீமோத்தேயு 2:14.
மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆக ஸ்திரியானவள் சர்ப்பத்தின் வார்த்தை ஏவாளுக்குள்ளே விதைக்கப்பட்ட போது அவள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குட்பட்டாள். இன்றைக்கு நம்முடைய மனமாகிய உலகத்தில் பிசாசு பொல்லாத வார்த்தைகளை விதைத்து வஞ்சிக்க விடும். அப்படி வஞ்சிக்கப்பட்ட மனம் 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆக ஏவாளுக்குள்ளே விதைத்த அந்த விதையானது அவள் இப்பிரபஞ்சத்தின் தேவனாலே தேவனுடைய மகிமை இழந்து குருடாக்கப்பட்டு போனாள். அதே விதமாகத்தான் இன்றைக்கும் தேவன் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத போது நமது மனமானது தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் குருடாக்கப்பட்டது. இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஒரு குருடன் ஒளியை பார்க்க முடியாது, ஒளியை தரிசிக்க முடியாது. அவனுடைய பார்வை முழுவதும் இருளாகத்தான் இருக்கும். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆக சிந்தனைகளினாலே ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ள வஞ்சிக்கப்பட்டு மனம் எல்லா மனுஷருக்குள்ளேயும் குருடாக்கப்பட்டபடியினாலே உணர்வில்லாத அவளுடைய இருதயம் அல்லது மனம் இருளடைந்து போயிருக்கிறது. ரோமர் 1:28 நாம் பார்க்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறம் கூறுகிறவர்களாயும் அவதூறு பண்ணுகிறவர்களாயும் தேவ பகைஞருமாய் துராக்கிரதம் பண்ணுகிறவர்களுமாயும் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமாம், தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஏனென்றால் ஆதியிலே வஞ்சிக்கப்பட்டு மீறுதல் உட்பட்ட ஏவாளுக்குள்ளே அவளுடைய இரத்தத்தில் பிறக்கிற எல்லாருக்குள்ளும் இந்த வஞ்சிக்கப்பட்ட மனமானது ஆக இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் அவர்களுக்கு கேடான சிந்தனையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். ஆகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடுச்சு. எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ஆக மரணத்துக்கு பாத்திரராக மாத்திரமல்ல, மாம்சமும் மனதும் விரும்புகிறபடி அவர்கள் செய்ய தகாதவைகளையெல்லாம் செய்து தேவனுடையதான கோபத்திற்கு உள்ளானவர்களாய் போய்விட்டார்கள். ஆக மாம்சமும் மனசும் விரும்பினபடியெல்லாம் இன்றைக்கு மனிதன் செய்து கொண்டிருக்கிறதுனால அந்த மனமானது தேவனுக்கு விரோதமான கோபத்துக்குள்ளாக இருக்குது. கொலேசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆக இந்த மனம் கெட்டுப்போனபடியினாலே மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்க அவர்களை மீண்டும் தன்னிடத்தில் சேர்க்கும்படி வந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்படிப்பட்ட கோபாக்கினைக்குரிய பிள்ளைகளாக மரணத்துக்கு எதுவான வஞ்சிக்கப்பட்டு போன மனதை உடையவர்களை தன் பக்கமாக இழுத்துக்கொள்ளும்படி அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்குது என்று சுவிசேஷத்தை அவர்களுக்கு கொடுத்தார்.
ஆக சத்துருக்களாய் இருக்கிறவர்களை மீண்டும் தேவன் அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்றும்படி சிலுவையில் அவர் மரித்தார். ரோமர் 8:6-7 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆக மனிதனுடைய மனம் என்று சொல்லுகிற அந்த மாம்ச சிந்தையானது அதுதான் மரணம். ஆனால் ஆவியின் சிந்தனை ஜீவனும் சமாதானம். இந்த ஆதாமுக்குள்ளே இருக்கிற ஒரே சிந்தை தான் மரணத்துக்கு ஏதுவானது. எப்படியெனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அப்படியானால் இந்த மாம்ச சிந்தை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க, தேவனுக்கு விரோதமாக இருக்க அவர் என்ன செய்தார் என்றால், ரோமர் 8:8 மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆக மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியல, தேவன் அவர்களை சிநேகிக்க முடியவில்லை. ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சேர்த்து கொள்ள விரும்புகிற கலாத்தியர் 5:19-20-21 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களுக்கு செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இந்த மாம்ச சிந்தையினுடைய கிரிகள் என்ன என்பதை அந்த வசனங்களின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட கிரியைகளை உடையவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நோக்கம், ஆதியிலே ஆதாமுக்குள்ளே தம்முடைய சுவாசத்தை வைத்து தான் அவனுக்கு ஆத்துமா என்கிற மனதை உண்டாக்கினார். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். மண்ணினாலே மாம்சமாகிய சரீரத்தை உருவாக்கி தேவனாகிய கர்த்தர் அந்த மாம்சமாக இருக்கிற மனுஷனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதின போது மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவனை ஆத்மாவாக அல்லது மனமாக பெற்றுக்கொண்டான். அந்த பெற்றுக்கொண்ட மனதில் தான் சத்துரு உலகம் என்கிற கலைகளை அவனுக்குள்ளே விதைத்த போது அவனுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டது. இப்படிப்பட்ட தேவனற்ற வாழ்க்கை, மரணத்துக்கு எதுவான வாழ்க்கை, தேவனுடைய கோபாய்க்கனுக்கு எதுவான வாழ்க்கை அவனுடைய சிந்தனையினாலே வீணராய் போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் மீண்டும் ஒரு புதிய ஆத்மாவாக புது இருதயத்தை கொடுப்பதற்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 20:21-22 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆக ஆவியின் சிந்தனை ஜீவனும் சமாதானம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது சீசர்களை அழைத்து அவர்களுக்கு உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லி, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புவேன் என்று சொல்லி அவர் அவருடைய நாசியிலே ஊதுகிறதை பார்க்குறோம். அங்கே தேவனாகி கர்த்தர் ஆதாமுக்குள்ளே ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவானான். அவன் ஜீவனை இழந்து அவனுடைய ஆத்மா என்கிற சிந்தனை கெட்டுப்போய் மரணத்துக்கு எதுவாக இருக்கிறதுனால மீண்டும் அதிலிருந்து மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து அவனுடைய சீசர்கள் மத்தியில் அவர் ஊதி அவர்களுக்கு பரிசுத்த ஆவிய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அழைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:45-46 அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன்,
இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவைகளும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஆக முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷனும் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இப்போ முந்தின மனுஷன் தேவனாய் கர்த்தர் ஜீவ ஆத்மாவை வைத்தபோது ஜீவனை இழந்துட்டான். ஆக பிந்தின ஆதாமாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் ஜீவனை சுதந்தரித்து கொண்டு அவர் சீசர்கள் மத்தியிலே நாசியை ஓதினார். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இவருடைய விருப்பம் என்னவென்றால், மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவர்களோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நான் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொன்னார். மகிமை பொந்தியவராக பூமிக்கு வந்தார். ஒலிவ மலையிலே அதைத்தான் மறுரூபமாக அவர் காட்சியளித்தார். இப்பொழுது நாமும் அந்த மறுரூபமான ஒரு மகிமை பெற வேண்டும் என்று, வானத்துக்குரிய மேனியாகிய அந்த மகிமை பெற வேண்டும் என்று தான் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. எப்படி மறுரூபமாவது? எசேக்கியேல் 18:31. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஆக ஆண்டவர் சொல்லுறாரு, நம்முடைய துரோகங்கள் நம்முடைய பாவங்கள் இராதபடிக்கு ஆண்டவர் விலக்கி ஒரு புது இருதயத்தை, புது சிந்தனையை, புது மனதை பெற்றுக்கொள்ளுங்கள், புதிய ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்று அவர் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆக ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். நமது நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, சதையான சிந்தனையை, சதையான ஆத்துமாவை நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்போ நம்ம சிலுவைக்கு அழைத்து கொண்டு போகிற நோக்கம் என்னவென்றால், அந்த சிலுவையில் தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் அறைந்தார். ஆதியிலே ஆதாமுக்குள்ளே உண்டான ஸ்திரீ தற்பத்தை வஞ்சித்ததினாலே அவள் இச்சித்து அந்த கனியை புசித்து பாவம் செய்து மீறுதலுக்குட்பட்டு விட்டாள். அந்த ஆசை இச்சைகளினால்தான் எல்லா மனமும் கெட்டு போய் தேவனுக்கு விரோதமாக பகையாக, தேவன் அற்றவர்களாக, தேவனுக்கு தூரமானவர்களாக, அந்நியராக, பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரியவர்களாய் போய் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு பரிகரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2:14 எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிருத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிருத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆக பகையை சிலுவையிலே கொன்று நம் இரு திறத்தாரையும், தேவனையும் மனுஷனையும் ஒன்றாக்கி அதை சட்டதிட்டங்களெல்லாம் அவர் தன் மாம்ச சரீரத்தில் ஒழித்து விட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். ஆகவே சிலுவைக்குள்ளே வரும்போது எந்த மாம்ச சிந்தை தேவனுக்கு கீழ்ப்படியலையோ, கீழ்ப்படியக்கூடாதபடி இருந்ததோ, அதுக்கு தடையாக இருந்த பிரமாணங்களையெல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் அவர் நீக்கிவிட்டு எல்லா மனுஷனும் தேவனிடத்தில் வந்து சேரும்படியான புதிய சிந்தனையை, புதிய ஆத்துமாவை கொடுக்க அவர் விரும்புகிறார். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆக மாம்சம் முந்தின மனுஷனுக்குள்ளே மாம்ச சரீரத்தில் வந்த சிந்தனை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
அவர் சீசர்களுக்கு ஆவி ஊதின போது அந்த ஆவியின் மூலமாய் உண்டான சிந்தனையோ ஜீவனும் சமாதானம். மீண்டும் ஜீவனை அந்த புதிய சிந்தனை பெற்றுக்கொள்ள, புதிய ஆவி பெற்றுக்கொள்ள விரும்பி புதிய இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார். எபேசியர் 4:22 வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆக தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனுஷன் தரித்து கொள்வதற்கு முதல்ல உங்கள் மனம் புதிதாக வேண்டும். ஆக முதல்ல மனம் என்று சொல்லும்போது உலகம்னு பார்த்தோம். உலகத்தில் தான் அவன் என்ன செய்கிற நிலம் என்று பார்த்தோம். சத்துரு அங்கே தான் தன்னுடைய பொல்லாத கிரிகளை விதைத்து வைக்கிறான். கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகை, விரோதம், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்ட செயல்களை மனுஷனுடைய சிந்தனையிலே சத்துரு விதைத்து அந்த மனிதனை தேவனுக்கு விரோதமாக அவனை மாற்றி பாதாளத்துக்கு கொண்டு போகிறான். ஆகவே ஆண்டவர் புதிய ஆவியை அனுப்பி அவர் நாசியிலே சுவாசத்தை ஊதி புதிய இருதயத்தை, அதாவது புதிய ஆத்துமாவை, அது புதிய மனதை அவர் உண்டாக்கி கொடுக்கிறார். அப்படி புதிதாக்கப்பட்ட முந்தின மனுஷனுக்குரிய மோசம் போக்குறதான அந்த மாம்ச சிந்தையும் அதனுடைய செயல்களை தள்ளிவிட்டு நம் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் நடந்தும்படி புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். புதிய மனுஷன் என்று உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள் என்று சொன்ன பிலிப்பியர் 4:6-7-8 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆக வேத வசனம் இல்லை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதல்னாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கே நிரப்புமா? இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆக புதிய இருதயத்தை, புதிய மனதை உண்டாக்குறவர் நாம் அந்த புதிய ஆவியிலே நடந்து கொள்ளும்படி அவர் எதை ஆலோசனையாக கொடுக்கிறார் என்றால், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். இவைகளெல்லாம் எதிலிருந்து வருதுன்னா, இயேசு சொன்ன உபதேசத்துக்குள்ளே ஒரு மனிதன் நடக்கும்போது ஆக புதிதான ஜீவன் உள்ளவர்களாக, புதிதான சிந்தனை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ரோமர் 12:2 சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம் மனம் புதிதாகி மறுரூபமாக வேண்டும். ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், அநேகர் மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், விருதாமாகவே செஞ்சலப்படுகிறான், தன் ஆஸ்தியை சேர்க்குறான், யார் வாரிட்டு போவானதில்லை. இந்த உலகத்தில் வாழணுங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தனது என்று பகுத்து அறிந்து, அந்த பகுத்தறிவினால நம் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக வேண்டும். பகுத்தறிந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் உங்கள் மனம் புதிதாகும், நீங்கள் மறுரூபம் ஆவீர்கள். முதல் மனம் மறுரூபமாகும், அதுக்கு அடுத்தது உங்கள் ஆவி மறுரூபம் ஆவதை கொடுத்து அடுத்தது நான் பேசுவேன். அதுக்கு அடுத்தது சரீர மறுரூபம். உங்கள் மனம் புதிதாகுன்னா தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் உங்கள் உள்ளத்தில் தேவபுத்திரர்கள் விதைக்கிறாங்க. அந்த வசனத்தினால வளருங்க, உங்கள் மனம் புதிதாகட்டும், மறுரூபமாங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும்
நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.